இங்க பாரு மச்சான், பொண்ணுங்க கோவம் இருந்தா அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்க, எவ்வளவு கோவம் இருந்தாலும் சரி அப்படியே சர மொத்த கோவமா குறைஞ்சிருவாங்க. நாம என்ன தப்பு பண்ணணும்ன்றது அவங்க மொத்தமா மறந்துடுவாங்க பாத்துக்க. உனக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, அப்ப உன் பொண்டாட்டிக்கு மல்லிப்பூ வாங்கி போய் கொடு. இந்த மல்லிப்பூக்கு மயங்காத பொண்ணுங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க பாத்துக்க. கண்டிப்பா உன் மனைவி உன் மேல இருக்கிற கோவத்தை அத்தனையும் மறந்துடுவாங்க. அதானே, இந்த மல்லிப்பூக்கு மயக்காத பொண்ணுக்கு இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பூவை கொண்டு போய் பச்சைக்கிளிட்டு கொடுத்து அவ எப்படியாச்சும் சமாதானப்படுத்திட்டு விடிக்கா. என்ன வாசனை! என் ஃப்ரெண்டு கொடுத்தா நல்ல யோசனை. பச்சைக்கிளி, பச்சோ கிளி, பச்சைக்கிளி இங்கதான் இருக்கியா? உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு வந்து தெரியுமா? சே, நான் போய் உன்னை திட்டுனா பச்சைக்கிளி, என்ன இப்படி பேசுறது பாரு. இந்தா உனக்காண்டி ஆசை ஆசையா மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சுக்க. மல்லிப்பூவா? இந்த மல்லிப்பூ வாங்கிட்டு வர சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? நீ சொல்லலையா? ஆனா ஒரு கணவனா உனக்கு இந்த பூவை வாங்கி கொடுக்கறது ஏன் கடமை இல்லையா? ஓ, அப்ப கடமைக்காக இது காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படிதானே? சேச்சா, அப்படி இல்ல. எது சொன்னாலும் நீ தப்பாக புரிஞ்சுக்கிறியா? ஆமா, நான் தப்பாதான் புரிஞ்சுக்கிறேன். எல்லாம் என் கணக்கு தப்பாதான் தெரியுது. நீங்க பேசுறது எல்லாம் சரியா, நான் தான் எல்லாம் தப்பு. போதுமா? ஏன் இப்படி கோச்சுக்கிற? இது மாதிரி எது தெரியாதனமா நான் உண்மையில அப்பயே கொஞ்சம் கோவமா இருந்துட்டு ஏதோ 4 வார்த்தை பேசிட்டேன், நான் அதை தப்பு பண்ணிட்டேன். போதுமா? எல்லாத்தையும் மறந்துட்டு சமாதானம் ஆயிடுவா. அதுக்காகவே இந்த சமாதான புறா வாங்கிய மல்லிப்பூவை வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்க ப்ளீஸ். நான் பாத்தீங்களா, மரக்கலையில ஒரு புறா உட்காந்துருக்கு. அந்த புறாவை கொண்டு போய் இந்த பூவை கொடுக்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம். புறாவுக்கு பூ கொடுக்கணுமா? அதுக்காக உனக்கு வாங்கிட்டு வந்தேன். பச்சைக்கிளி, இங்க பாரு பச்சைக்கிளி, இந்த பூ உனக்காக தான் பூ வாங்கிட்டு வந்தேன். இந்த புறாவுக்கோ காக்காவுக்கோ மயிலுக்கோ வைக்கிறதுக்காக இல்ல, என் மனசுல இருக்கிற என் பச்சைக்கிளிக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ், இந்த கிளிக்காக தான் இந்த பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். வேண்டான்னு சொல்லாத பச்சைக்கிளி, ப்ளீஸ். கொடுத்துட்டீங்களா? சரி கிளம்புங்க. என்ன என்னை வெத்ததிலே கிடக்க? எனக்கு வேலை கிடக்கு. வேலையில அப்புறம் பாத்துக்கலாம். வேணும்னா அம்மா பார்த்து கொள்வோம், இல்லையா அந்த மாதிரி கொண்டு வந்து பாத்துக்கலாம். நீ எதுக்கு மாங்குன்னு மனக்கிட்டு போய் இதெல்லாம் எடுத்து போல செஞ்சுட்டு கிடக்க? பாருங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணை பேரை இங்க கொண்டாந்து சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு அந்த பியார் கேட்டாலும் பிடிக்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு அந்த பியார் எடுக்காதீங்க என் முன்னாடி. சரி சாரி, இனிமேட்டு சொல்லவே மாட்டேன். அந்த பொண்ணை பத்தி என்ன பேசவும் மாட்டேன். இந்த பாரு, சாரி பச்சைக்கிளி, ப்ளீஸ் பேசு. உனக்கு என்ன இப்ப அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படித்தானே? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன பண்ண அவ இங்க இருந்து போவான்னு எனக்கு எல்லாம் தெரியும் பாத்தியா. அவங்க அப்பா மேல போட்டு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கி அந்த பொண்ணை அவங்க அப்பா கூட அமுச்சு விட்டுரு. அதுக்கப்புறம் அவ தொல்லையே இந்த வீட்டுல இருக்காது. நிஜமாவா சொல்றீங்க? முதல்ல அதை செய்யுங்க. அவன் இந்த வீட்டுல இருக்கிற வசதியே எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அத்தை மருமவளையும் கூப்பிடுதாங்க, நான் போய் அங்க நிக்க மறு நிமிஷம் எனக்கு முன்னாடி அவ வந்து நிக்கா. எனக்கு அப்பையில இருந்து ஆத்திரமா இருக்கு பாத்துங்க. இந்த வீட்டுக்கு மருமவ நானா அவளா? சொல்லுங்க பாப்பா, உண்மையான மருமவ நான் தானே, உங்க சம்சாரம் நான் தானே. அப்ப நான் தானே அத்தை கூட்டப்ப போகணும். ஆமா, அப்கோர்ஸ். அத்தை எப்ப கூப்பிட்டாலும் உடனே எனக்கு முன்னாடி அவத போய் நிக்கா பாத்துங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ இங்க இருந்து போனது நான் சந்தோஷமா இருப்பேன். சரி, கூடிய சீக்கிரம் அதுக்கான ஏற்பாடு பண்ணிடலாம். கவலைப்படாத. இந்த பூவை வச்சுக்க. நீங்களே வச்சு விடுங்கள. அப்படி சமாதானம் ஆயிட்டுல, என் மேல உனக்கு எந்த கோவமும் இல்லல்ல. இனிமேட்டு நம்ம எந்த சமாதானமா போயிடலாம்ல. அத பூவை வச்சு விட சொல்லிட்டல, வச்சு விடுங்க. ஒர்க் அவுட் ஆகுது. எப்படியோ சமாதானம் படிச்சாச்சு. மாசிலா உண்மை காதலே மாறுமோ? என்ன ஒரு கண்கொள்ளாத காட்சி! சீ, கன்றாவியான காட்சி! நான் பாக்குறதுக்கு கனவா நிஜமானு தெரியலையே. பகல் ஆனா அடிச்சுக்குது, புடிச்சுக்குதுங்க, சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்குதுங்க. ராத்திரி ஆனா கட்டி கட்டி புடிச்சுக்கிட்டு ரொமான்ஸ் பாட்டு பாடிட்டு இருக்குங்க. சீ, கர்மா! இவங்க 2 பேருக்கு சண்டை முட்டி எப்படி பிரிச்சு வச்சாச்சுன்னு நினைச்சு சந்தோஷமா கிடந்தா, இது என்னடா சமாதானம் ஆயிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு கிடக்குங்க. சீ, கர்மா! ஏங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி குழந்தைய இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவீங்களா? கண்டிப்பா. பொண்டாடி நான் புருஷன் கேட்காம இருப்பனா? நீ சொன்ன மாதிரி நான் பண்ணி விட பாத்துக்க. இன்னும் கொஞ்சே நாள் பொறுத்துக்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நாம தினமும் கொஞ்சிட்டு கிடப்போம். ஓஹோ, 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம்னு பிளான் போட்டு இருக்கீங்களா? சரித்தியா. இது எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நீங்க எப்படி ஒண்ணா சேரீங்கன்னா அதையும் பாக்க. நமக்குன்னு ஒரு வீடு கட்டி முடிச்சாச்சு. இனிமேட்டு யார் நடிச்சாலும் இந்த வீட்ல இருந்து நம்மள விரட்ட முடியாதுல்ல. நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கு சொல்லிக்கிறதுக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை, இந்த ஊர்ல இருக்க கிளவிகளா நம்ம கைக்குள்ள வளைச்சு போடணும். அப்பதான் நாம இந்த ஊர்ல நிரந்தரமா இருக்க முடியா. என்ன எதிர் வீட்டுல யாரையும் ஆளக்கானோ என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. சரி, நம்ம போய் காய் வாங்க கடைக்கு போவோம். அங்கங்க கிளவிய உட்காந்து கதை பேசாமலே கடை பழகும். அவங்க கூட நைச்சா பியாச்சு கொடுத்து அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிட்டு வெடிக்கா. அப்பதான் இந்த ஊர்ல நடக்கிற நாட்டு நடப்பலாம் நமக்கும் தெரியும். ஏ செல்லத்தாயக்கா, பாட்டி சின்ன குழந்தை என்ன சொல்லுதா உன் பியார? எங்க போனாலும் அவனை அழைச்சிக்கிட்டே போடுவ போல இருக்கியா?
ஆமாக்கோ, எங்க ஒரு இடத்துல உட்காருது, எங்க போனாலும் குடு 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 ஓடிட்டே கிடக்காம பாத்தீங்க. ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்க. நான் எங்க போனாலும் சரி ஆயா ஆயான்னு சொல்லிட்டு என் பின்னாடியே ஓடிடுறான். அவங்க அம்மால ஒரு வேலையும் செய்ய விட மாட்டீங்க. அதே நான் எங்கேயாச்சும் போனோம்னா இவனையும் தூக்கிட்டு ஓடிடுறது. கால் வலிச்சிச்சுல, இனிமேட்டு அவங்கள கையில பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பாத்தீங்க. இதுக்கு பின்னாடி ஓடுறதுக்கு நமக்கு வயசு போதாது. கால் வலிக்க கை வலிக்க முது வலிக்கனே இப்படியா வலியா வலிச்சுட்டு நடக்க வேண்டியா. கொஞ்ச நேரம் உட்காந்துலாமா, சாப்பாடுக்கு இல்ல சாயலாமான்ட்டு இருக்கும். ஆனா அப்போதே இவங்க இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டு கிடப்பாவோ, நாமளும் அவங்க பின்னாடி ஓடிட்டு கிடக்க வேண்டியா. பரவாயில்ல சின்ன பையன், உன் பேர் நல்லதான் பேசுதானே? அதெல்லாம் நல்லது பேசுதான். அம்மா அம்மான்னு கூப்பிடுதான். மற்றபடி அப்பா அத்தை அதில் சொல்ல வரல. ஆயா ஆயான்னு மட்டும் அப்பா அப்பா சொல்லிக்கிட்டே கிடப்பான். அப்புறம் திங்கிறதுக்கு ஏதாச்சும் வேணும்னா அதெல்லாம் நல்லா வாய் விட்டு கேட்க தெரியுது. மற்றபடி பேச்சா ஒன்றும் பேச்சு வரல. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு திரும்புது. சாத்தியா சாத்தியா இப்போ காத்து பிள்ளைக்க ரொம்ப உசாராக கிடக்குது. சட்டு புட்டு பேசுறதுக்கு எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருதுங்க. அது என்ன நினைச்சுங்க? அடேங்கப்பா, நாம நினைச்ச மாதிரி 2 கிழவி உட்காந்து கதை பேசி கிடக்காதுல, இது என்கிட்ட பேச்சு கொடுத்து அப்படியே தோஸ்த் ஆக்கிட்டு வேண்டிக்கா. என்னக்கா கையில ஆட்டுக்கள் வச்சு கிடக்க மாதிரி இருக்கு? ஆட்டு கையில் இட்டி பார்க்கணும் அத்தனை பேரா இப்படிதான் சொல்லி கிடப்போம். இது ஏன் வெத்தலை பாக்கு இடிக்கிற மிஷின் பாத்தியா? வா, வெத்தலை பாக்கு போட்டு இடிக்கிற நவீன மிஷினாக்கா? ஆமா, இது கண்டுபிடிச்சதே நாங்க தானே. இப்ப இருக்கீங்களா இதுல இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கா மிளகு சீரகத்துக்கு நூறு குருத்தமும் வச்சுக்கிறாவோ. நாம அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் வெத்தலை பாக்கு போட்டு இடிக்கிறதுக்காண்டி வச்சிருக்கோம். எங்க போனாலும் கையோட தூக்கிட்டு போயிடும்ல, நமக்கு அப்பதே கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும். ஐயாக்கா ஆறுதே பார்த்த மக மாட்டே இல்லையே, ஊருக்கு புதுசாட்ட இருக்கே, யார் மணி? ஆமாக்கா, இந்த ஊருக்கு நான் புதுசாக வந்திருக்கேன். அந்த முக்கில் ஒரு இடம் காலி இருந்துச்சுல, அதை நானே வாங்கி போட்டு வீடு கட்டி வச்சிருக்கேன். ஓஹோ, அந்த இடத்த வாங்கி போடுறது நீங்க தானோ? என் மருமகளும் அந்த இடத்த வாங்கலான்ட்டு பணம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அதுக்குள்ளார யாரோ வாங்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு கிடந்தாவோ. நீங்க தானே ஊடி கட்டி முடிச்சாச்சோ? அடேங்க அப்பா, ஒரு நாள் ஊடு கட்டி முடிச்சாச்சா? ஆமாக்கே, ஓட்டு வீடு நான் ஒத்தாள் இருக்கிற மாதிரி கட்டியிருக்கேன். அதனால ஒரே நாள் கட்டி முடிச்சாச்சு. என் மருமக அந்த இடத்த வாங்கி போனோம்னே எவ்வளவோ ஆசைப்பட்டு பணத்தெல்லாம் எடுத்து வச்சிருந்துச்சு. ஆனா எங்களால வாங்க முடியாம போயிடுச்சு. ஏங்க அப்படி சொல்றீங்க? உள்ளூர்காரலே இந்த ஊர்ல இருந்தா போதுமா? அச்சலூருக்காரங்க யாரோ இந்த ஊர் உள்ள வரக்கூடாதாக்கா? அப்படிதான் ஒண்ணு இல்லைங்க, நாங்க அதை வாங்கறதுக்கு கொடுத்து வைக்கல. அதுக்கு என்ன செய்யறது? உங்க வயசை பார்த்தா நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. வாங்க போகணும் எதுக்கு பேசிக்கிட்டு? இப்பதான் நம்மள ஒரே ஊர்க்கார ஆயிட்டோம்ல, நம்ம பேர சொல்லி அறிமுகப்படுத்திக்கலாம்ல. என் பேரு செல்ல தாயி, சின்ன குழந்தை. ஆட உங்க கையில இருக்குது சின்ன குழந்தையா? நான் என்ன பெரிய குழந்தைன்னா சொன்னேன்? நான் என் பேர் தான் சின்ன குழந்தைன்னு சொன்னேன். அப்படியா? எதனால உங்களுக்கு இந்த பேர் வச்சாவோ? நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு பேர் வைக்கிற விழா வச்சாவோ, அதனாலதான் சின்ன குழந்தைன்னு வச்சிருக்காவோ. அட நாங்களே என்ன பெரிய பொண்ணா வளர்ந்து வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேர் வச்சேன்னு சொன்னா, நாங்களும் சின்ன குழந்தையா இருக்கும்போது தானே பேர் வச்சாவோ. தமாசு தமாசு. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் கடைசி வரைக்கும் சின்ன குழந்தையாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காவோ, அதனாலதான் அப்படி பேர் வச்சிருக்காவோ. ஆமா, உங்க பேர் என்ன? அன்னலட்சுமி. அப்படிக்கு அசலூருக்காரல இருந்து இப்ப இந்த உள்ளூர்காரா மாறிட்டியோ. இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு எந்த ஊரு? நான் ஒரு பக்கத்து ஊர்த்தியா 15 கிலோமீட்டர் தள்ளிதான் கிடந்துச்சு. அங்க இருந்து சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இங்க இந்த ஊரு நமக்கு இதான் கதின்னு சொல்லி நாடி வந்திருக்கேன். ஆமா, இந்த ஊர்ல எது எங்க இருக்குன்னு எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. காய்கடை எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுவீங்களா? காய்கடை தானே, இந்த நேரம் போய் சோத்த காய் வைத்து திரும்பினா 2-3 காய்கடை கிடக்கும். அதுல முதல்ல இருக்கிற காய்கடையில அந்த அளவுக்கு காயில சரி இருக்காது, காஞ்சு போனதா வச்சு கிடப்பான். அதுக்கு அடுத்து காய்கடையில நல்லா இருக்கும், காயெல்லாம் வாங்குங்க போய். ஓ அப்படியா? சரி சரி. விஷயம் தெரிய மாட்டே உனக்கு? சொன்னாதானே தெரியும். என்ன ஆச்சு? அதாடி உன் மாமியார் எழுதி இருக்காவளா? எதையா? இல்லாட்டி நம்ம எது விட்டுக்காரி அவன் நமக்கு எதிராக சதி பண்ண ஆரம்பிச்சுட்டாடியா. என்ன ஆச்சு சொல்ற? ஆமாடி, இந்த ராணி இந்த வசந்தி கடவுளா அவன் மாமியார் உட்காந்து பேச கிடக்காளா, அவங்கிட்ட போய் பேச கொடுத்து கிடக்காடி. 2 காலம் பார்த்து பார்த்துக்க சிரிச்சு சிரிச்சு குளிக்க பேச கிடக்காடி. நமக்கு எதிராக சதி பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதனால ஊர்ல இருக்க கேள்வி கிட்ட பேச கொடுத்து கிடக்கான்னு நினைக்க. இருக்கும் நம்மள எந்த வழியில போட்டு தள்ளானே பிளான் போட்டு கிடக்க போல. அது ஒத்தால பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும்ல. கூட 4-5 பேரை கூட்டு சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. அதுக்காக தான் இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு கிடக்கு. அந்த கன்றாவியை நீ வந்து பாருவா. பாத்தியாடி பிளாட்டி, அந்த கிளவி அங்க என்ன பேச வர பத்தியா? பார்த்துதான் இருக்கு கிளவி, நீ வேற பேசாம அமைதியா இரு. ஆமா, புகுந்த வீடு ஒரு நாள் உருப்படாது. அந்த மாதிரியே இந்த கிளவி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே அழைச்சிட்டு கிடக்கு. ராணியை கட்டியா வசந்தியை கட்டியா முதல்ல சொல்லி வைக்கணும். இந்த கிளவியை மட்டும் வீட்டுக்குள்ள விட்டா அதுக்கப்புறம் அந்த வீடு விலகாமல போயிடும். அப்படி அது கூட போய் அவங்க மாமியார் விட்டு பேச்சு கொடுத்தா பாரு. நல்லா இருக்கிற குடும்பத்தை கூட இவ கிளவி நாசம் பண்ணிடுவா போல இருக்கு. இவ கால வைக்கிற இடம் கண்ணி வழியாச்சே, எதுக்கும் அந்த வசந்தி கிட்டியா ராணி கிட்டையும் சொல்லி வைக்கி. நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, ஏதாச்சும் ஒண்ணுன்னா எல்லாரும் ஒன்னபடியா இருக்க வேண்டியதா. சரியா சொன்னீங்க. இதுக்கு மேல நம்ம எதுக்கு வாங்க போங்கன்னு சொல்லிட்டு அதை பியார் தெரிஞ்சு போச்சுலாம். நீ மட்டும் பியார் சொல்லியே பேசுவா. அதுவும் வாசம்யா. எப்படியே இந்த ஊர்ல ஒரு இடத்த வாங்கி போட்டு கூட்டிதான் எனக்கு ஏத்த மாதிரி ஒரு வீடு கட்டி முடிச்சிருக்கேன். நாளைக்கு அதுக்கு புது மன புது வீடா வச்சிருக்கேன். அவச்சு நீங்க 2 பேரும் வந்து கலந்துக்கணும் பாத்துங்க. அவ்வளவுதானே, கிளம்பி வந்துடுறா. புது மணப்புக்கு ஐயர் வச்சு மாடுலாம் வச்சு மந்திரம்லாம் ஓதி அந்த அளவுக்கு பெருசா பண்றியாலோ?
அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு குண்டான வச்சு பாலை காய்ச்சிட்டு சிம்பிளா முடிச்சிட வேண்டியா? நான் ஒத்தால தானே குடியிருக்க போறேன். அதுக்கு என்னமோ ஒரு ஊரே கூப்பிட்டு சோறு போடுற மாதிரி எதுக்கு அவ்வளவு பெருசா பண்றது? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒரு குண்டான வச்சு பாலை மட்டும் காய்ச்சி விட்டுருவேன். நீங்க 2 பேரும் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரணும் பாத்தீங்க. வந்துடுறோம், அவசியம் வந்துடுறோம். அப்ப சரி, நான் கடைக்கு கிளம்புறேன். பாச்சாடி பேச்சு குடும்பத்தை எப்படி அழைக்கலான்னு கூடி பேசிட்டு போறா பாரு. ஆமா கேள்வி, நான் முதல்ல ராணி கிட்ட போய் இந்த விஷயத்த உடனே சொல்லி ஆகணும். இல்லாட்டி அவங்க வீட்டுக்கே போய் அந்த குடும்பத்தை நாசம் பண்ணிட்டோம். சரியா? நான் போய் ராணி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். எல்லாம் நீ அனுப்பியாச்சு. வீட்டுக்கு வான அழைச்சிட்டு போறாங்க. நல்லவள மாதிரி தான் தெரியுது. அப்படித்தானக்கா? ஆமா, அவளை பார்த்தா உன்னை மாதிரி பார்த்தா இருக்கு. நல்ல குணமா தான் இருக்கும் போல இருக்கு. பழக்க தானே தெரியா? பாப்போம். அப்பா, உங்க போன பத்தி தாங்கல. எதுக்குமா? தாங்கப்பா சொல்லுதே. இந்தா பூமாரி. அப்பா, இந்த போன் இருக்குடா. இந்த படத்தை கொஞ்சம் பாருங்களே. இந்த சைக்கிள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பூமாரி. இன்னைக்கு ராத்திரி கிறிஸ்மஸ் ஆத்தா எனக்கு இந்த சைக்கிள் தான் கொண்டு வருவாரு. என்னது கிறிஸ்மஸ் தாத்தாவா? ஆமாப்பா, நாளைக்கு கிறிஸ்மஸ் இல்ல. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு கிறிஸ்மஸ் பிறக்கும்ல. அப்போ கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாருக்கும் சின்ன சின்ன பிள்ளைகளுக்குலாம் gift கொண்டாந்து கொடுப்பாவுன்னு எங்க மிஸ், எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கப்பா. அவர்கிட்ட ஏதாச்சும் வேணும்னு நம்ம ஆசைப்பட்டு கேட்டோம்னா அத அப்படியே நமக்கு gift-ஆ வாங்கி வந்து கொடுப்பாராம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க தெரியுமா? இந்த சைக்கிள் தான் எனக்கு வேணும்னே நான் அவர்கிட்ட வேணிக்கிட்டு இருக்கேன். சாமி கிட்ட வேணும்னா நம்ம வேணுனது பலிக்குதுல. அந்த மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட சொன்னோம்னா அத அப்படியே நமக்கு அவர் gift-ஆ தருவாரு. நான் இந்த சைக்கிள் தான் எனக்கு gift-ஆ வேணும்னு அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அப்படியா? ஆமாப்பா, இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு கிறிஸ்மஸ் தாத்தா இந்த சைக்கிள் கிஃப்டோட வருவாரு. ஏடி, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஒரு வாரமா உன் தொல்லை தாங்க முடியல. கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு, கிஃப்ட் கொடுக்க போறாருன்னு ஒரு வாரமா ஏன் இப்படி சொல்லி தெரியல. வாயை மூடிட்டு ஒழுங்கா போ. எப்பா, பாருங்கப்பா அம்மாவை. இப்படிங்க எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருக்காவோ. ராணி, கேக்க, நீங்க பேசாம கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இங்க பாருடி, கிறிஸ்மஸ் தாத்தாவோ இல்ல எந்த தாத்தா வர மாட்டாவோ. செத்து போனா உன் தாத்தா கூட வர மாட்டாரு. சும்மா தாத்தா வருவாரு கிஃப்ட் தருவாருன்னு சொல்லிட்டு கிடக்க. பா, ஓமருக்கு எவ்வளவு கிடைக்கு? உட்கார்ந்து அது ஏதாச்சும் போய் எழுது. சும்மா கிட்ட எதனா ஒரு சொல்லிட்டு கிடக்க. மதிய சோத்துக்கு வந்த மனுஷனை ஏன் அப்படி போட்டு பாடா படுத்திட்டு கிடைக்க தெரியல. பாட்டி, போய் எவ்வளவு வேலை கிடக்கு ஏதாச்சும் ஒண்ணு பாரு போ. உனக்கு தெரியலமா? ஆனா உண்மையா சொல்றேன், ராத்திரிக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து எனக்கு பரிசு கொடுப்பாருல. அப்பதான் உனக்கு நான் சொல்றது உண்மையான புரிய பாரு. ஏப்பா, நீங்க சொல்லுங்க, உண்மையிலே கிறிஸ்மஸ் தாத்தா வந்து gift கொடுப்பாரு தானே? ஆமா, என் மாவ பூமாரி ஆசைப்பட்டிருக்காளா? அவளுக்கு பிடிச்ச மாதிரியே தாத்தா வந்து gift கொடுக்க தான் செய்வாரு. உங்களுக்கு தெரியுது, அம்மாக்கு தெரிய மாட்டேங்குது. அதை என்கிட்ட சொல்லுங்கப்பா. ஏட்டி, இப்போ என்கிட்ட அரை வாங்க போற. உடனே என்கிட்ட போட சொன்னல. ராத்திரிக்கே இருக்கு உங்களுக்கு. எப்பா பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. விடு ராணி, குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்லு. கேக்க, அவ என்ன குழந்தையா? 7 கழுத வலி சாகுது. இன்னும் எப்படா பெரிய மனுஷி ஆவானே தெரியல. அந்த அளவுக்கு பெரிய பொண்ணா கிடக்கா. இன்னமும் கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு, gift தருவாருன்னு கூட படிக்கிற பயலுக்கெல்லாம் சொன்னாங்கன்னு நம்பிட்டு திரியறா. இதே ஒரு வாரமா என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு கிடக்கா. gift வரும்னு. என்னத்த gift வரும்? அவளுக்கும் தெரியாது. இங்க வரீங்க, உங்களுக்கு தெரியும், நமக்கும் தெரியும்ல. கிறிஸ்மஸ் தாத்தாவும் ஒருத்தர் இல்லவே இல்ல. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும்ல. அப்படி இருக்கும்போது எந்த தாத்தா வந்து gift தருவாரு? சொன்னா மட்டும் கேட்டுக்க மாட்டான். சரி விடு, அவ ஏதோ ஆசையா பேசுதா. அந்த நேரத்துல அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அவ மனசு வருத்தப்படாதா? அப்படிதாம்மா வருவாருமா அப்படின்னு சொன்னோம்னா அவளும் சந்தோஷமா போயிடுவா. அதுக்கப்புறம் ராத்திரி அவ என்ன கண்ணு முழிச்சுக்கிட்டு கிடக்க போறா. நல்லா படுத்து உறங்கிட்டு போறா. காலையில் விடிஞ்சதும் வழக்கம் போல வேலையே பார்க்க போறா. அதனால அதை பத்தி நீ பெருசா எடுத்துக்கிற. அவ மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாத. ஆமா, உங்க மாவள சொன்னா உங்களுக்கு ரோசை பத்துட்டு வருமே. இந்தாங்க முதல்ல சாப்பிடுங்க. எந்த தாத்தா வந்து எந்த பரிசு கொடுப்பாருன்னு தெரியல. பெத்த அப்பா அம்மா நீங்களும் நானும் கிடக்கும். நம்ம கிட்ட இது வேணும் அது வேணும் ஏதாச்சும் ஒண்ணு கேட்டாலா? சொல்லுங்க பாப்பா. கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட கேட்டிருக்காளா? ராத்திரி வந்து கொடுப்பாவலாம். என்னது கனவுல கூட இதெல்லாம் நடக்காது. அவதான் புத்தி பையன். நீங்க அதுக்கு மேல அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. சாப்பிடுங்க, நான் போய் குடிக்க தண்ணி கொண்டு வரேன். சைக்கிள் நல்லாதான் இருக்கு. ராத்திரி எந்த தாத்தா வந்து எந்த கிஃப்ட் தருவாங்கன்னு தெரியலையே. பூ மாதிரி எதுவும் மறந்துட்டு பேசந்தெல்லாம் மறந்துவிட்டு தூங்குறானா பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதையே திருப்பி கேட்டானா அப்புறம் அவன் மனசு சங்கடம் படும். சரி, ராத்திரி கதை ராத்திரி பார்த்துக்கிடுவோம்.